ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம ஒரு குட் நியூஸ் தான். சூப்பரான ஒரு குட்டி விலாக் வீடியோ தான். லவ் ஸ்டோரி கதை தான் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக பாருங்கள், நல்லா இருக்கும். வாடா. இப்போ வந்து ஒரு ஹீரோவை கூப்பிட போகிறேன். பாருங்கள், ஹீரோ வந்து டெக்கிங் பண்ணி எம்ஜிஆர் விஜயகாந்த் மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? வீடியோக்குள்ளே வர்றதுக்கு நம்மளோட லவ் ஸ்டோரி கதை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கண்டிப்பாக பாருங்கள், நல்லா இருக்கும். ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். ஓகேவா? இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வெல்கம் மாமா, எங்கே இருக்கிறீங்க? கமான் கமான், வாடா. வந்து உட்காருங்க, வாங்க. இப்போ வந்து எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு நடந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் எல்லாமே. நாங்கள் வந்து எப்படி கடை வச்சு நாங்கள் வந்தோம், எல்லா வீடியோஸுமே கண்டிப்பாக போட போகிறோம். கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ என்னங்க சொல்லுங்க, நீ எப்படின்னா ஏதோ ஒரு பாட்டு வருதே, நீங்கள் முதல்ல பார்த்தீங்களா இல்லை நான் முதல்ல பார்த்தேனா? சொல்லுங்க, லவ் ஸ்டோரிக்கு அதை சொல்லுங்க சீக்கிரமா மக்களுக்கு. தெரியலையா? மறந்துட்டீங்களா? ஓ ஃப்ரெண்ட்ஸ், மறந்துட்டாங்களாம் பாருங்க. இந்த லவ் ஸ்டோரி கதை சொல்லலான்னு கூப்பிட்டுக்கிறேன், மறந்துட்டுன்னு சொல்றாங்க. எப்படி மறக்கலாம் நீயே? வீடியோ முடிச்சு ஏ லூஸ் மாதிரிலாம் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யார் வந்து முதல் பார்த்தாங்கன்னா அவங்க தான் பார்த்தாங்க. ஓகே, ஒன்றும் இல்லை, அப்படி இல்லை. குழப்பாத வேற என்ன நான் குழப்பறேன்? எங்க அண்ணியோட தங்கச்சி இவங்க. ஸோ எங்க அண்ணனோட வைஃப் வந்து எங்க அண்ணி, அவங்களோட அண்ணா வந்து. ஆமா, அதனால இவங்க வந்து அப்பப்போ நம்ம பார்ப்போம்ல. இப்போ கல்யாணம் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகும்போது இவங்க வீட்டில் இருப்பாங்க. அப்போதான் +2 நம்ம படிச்சிருந்தாங்க. அப்போ போவோம் வருவோம் அடிக்கடி. நான் தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். சரி, நமக்கு சீட்டாவா போலே அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சைட் அடிச்சோம். அப்புறம் ஆமா, சைட் அடிக்கிறது எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பாத்தீங்கன்னா சைட் அடிச்சாரா? சைட். அப்புறம் ஒரு நாள் அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் சின்ன பட்டன் போன் தான். அப்ப சின்னதா ஒரு பட்டன் போன் தான் இவங்க வீட்ல இருக்கும். என்கிட்டயும் அதுதான் இருந்துச்சு. நான் வந்து +2 அப்போ முடிச்சிட்டு வேலைக்கு போயிட்டேன் பேக்கரியில. அப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது அப்புறம் இப்போ கல்யாணம் ஆகும்போது என்ன பண்ணிட்டேன், நம்பர்லாம் வீட்டில் இருக்கும். இவங்க வீட்டில் ஒரு ஃபோன் இருக்கும். அந்த ஃபோன் நம்பரை நான் என்கிட்ட வச்சுக்கிட்டேன். அப்போ வந்து கால் பண்ணுவேன். அப்பப்போ யாராவது எடுப்பாங்க. அவங்க அம்மா எடுக்கும், இல்லை அவங்க அப்பா எடுப்பாங்க. அப்புறமா நான் பண்ணி ஒரு டைம் இவங்க எடுக்கும்போது அதுக்கப்புறம் நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் ரெகுலராக எனக்கு மிஸ்டு கால் பண்ணுவா. அப்புறம் இப்போ நீ பண்ணலையா? நான்லாம் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் முடிச்சு வந்தவொடனே வீட்டில் வந்து ஹோம் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்து தான் இவங்க வந்து 8 மணிக்கு தான் அவங்கள தான் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி சாப்பிட்டியாமான்னு கேட்பாங்க. சாப்பிட்லான்னுவேன். நான் ஊட்டி விடுவான்னு கேட்பாங்க. ஏன் நீ எதுக்கு எனக்கு ஊட்டி விடணும் நான் கேட்பேன். அப்புறமா தான் பார்த்தா அவங்க வந்து உங்களை நான் லவ் பண்ணுறேன், உங்களை மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. லவ் மேரேஜ்னா லவ் மேரேஜ் கிடையாது, நம்மளுக்கு லவ் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆச்சு. ஓகேங்களா? அது வந்து எப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நிறைய பேர் லவ் பண்ணி எல்லாம் இது மாதிரி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, டைவர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. நாம் வந்து அப்படி கிடையாது. லவ்னா வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டியோட போகணும் வாழ்க்கை. ஓகேங்களா? அவங்களோட கஷ்டத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் தாங்கிக்கணும், நம்மளோட கஷ்டத்தையும் நம்ம வந்து தாங்கிக்கணும். எனக்கு வந்து இந்த அறிவு வந்து எப்போ வந்துச்சுன்னா, நம்ம வந்து மேரேஜ் பண்ணிட்டு நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் என்ன. ஓகே, சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அந்த டாபிக் வந்து அது அப்புறம் பேசிக்கலாம். இப்போ வந்து அவங்க எப்படி முதல்ல என்ன பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, கேளுங்க. சொல்லுங்க. 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நானும் எங்கள் அம்மாவும் எங்கள் புதுசாக பொண்ணு பார்த்துருக்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துருக்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. போயிட்டு பார்க்கும்போது அப்போ தான் நான் இவங்களை பார்த்தேன். அப்புறம் அடிக்கடி இவளுக்காகவே அங்கே போக ஆரம்பித்தேன்.
ஆமா ஆமா எனக்காகவே போக ஆரம்பிச்சாரு. அப்புறம் ஃபோனில் தான். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஃபோன் பண்ணுவேன். சரியா பேச மாட்டாங்க. டக்குன்னு எடுத்தோடனே பேச மாட்டாங்க. ஏன்னா ஸ்கூல் போவாங்க வருவாங்க. சின்ன பொண்ணு தான். அப்போ நம்ம லவ் பண்ற மூட்ல நான் பேசினேன். அவ வந்து சரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அதனா என்னன்னே தெரியாது. நான் சொன்ன ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டெய்லியும் பேசிட்டே இருப்போம். கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டே இருப்போம். அப்புறம் அவங்க அம்மாவுக்கும் தெரிஞ்சிச்சு. அவங்களாம் எதுவும் சொல்ல. அப்புறம் ஒன்றும் சொல்ல. அவங்க அப்பாவுக்கு வந்து தெரியாம பார்த்துக்கிட்டோம். அப்படியே இருந்துச்சு. இப்போ என்ன உன் பிரச்சனை? பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். என்ன நீ ஓகே இரு கொஞ்ச நேரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து லவ் அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு. ரெகுலரா ஹலோ ஹாய் ஹலோ சொல்லுமா என்ன பண்றமா எப்படிப்பா என்ன பண்ற சாட்டியா தூங்கினியா அப்படின்னு நேரம் காலம் தெரியாம போன்லயே ஓடிட்டே இருந்துச்சு. நானுமே வந்து +2 முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வேலைக்கு போகுது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால் வந்து அவங்களா +2 முடிச்சுட்டு 9 மாதம் தான் கரெக்டாக கம்பெனிக்கு போனேன், வேலைக்கு போனேன். டக்குன்னு வந்து அதுக்கப்புறமா வந்து போயிட்டே இருந்துச்சு. சரி எல்லாமே சால்வ் பண்ணி போயினே இருந்துச்சு. அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். எங்களோட லவ் ஸ்டோரி இதுதான். எப்படி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க, அதெல்லாம் அந்த ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அது வந்து அது ஒரு பிரச்சனை. அது அப்புறமா சொல்லுவோம். இப்போ வந்து லவ் பண்ணும்போது ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்கறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் உனக்கு நான் வாங்கி வந்து கொடுத்தேன். அது என்னன்னு கொஞ்சம் சொல்லு பாப்போம். ஃபர்ஸ்ட் நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி என்னது புரியல. அதுவும் அடுத்த வீடியோல யோசிச்சு சொல்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். நெக்ஸ்ட் வந்து லவ் ஸ்டோரி செகண்ட் அடுத்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா போய் பாருங்க. நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து டெய்லியுமே வந்துட்டே இருக்கும். கண்டிப்பா போய் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யார் யார் லவ் பண்ணிருக்கிறீங்களோ எங்களோட கதையே நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று சொல்ல போறோம். ஓகேங்களா? நாங்கள் எப்படி தள்ள வண்டி வச்சோம், எப்படி நம்ம வந்தோம், மேரேஜ் எல்லாமே வந்து வரும். ஓகேங்களா? அதுல வந்து ஒரு அதிர்ச்சிகரமான நியூஸ் ஒன்று இருக்கு. கண்டிப்பா மிகப்பெரிய பிரச்சனை. அது